மாமா, இன்னைக்கு நான் பரீட்சை எழுத போறேன். நான் நல்லபடியா எழுதணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாத்தியாக்கா, பயபக்தியோட வேண்டிட்டு போறாங்க. என்னமோ பாஸ் ஆகி கழிக்கிற மாதிரி தான். அத்தை, எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நினைச்சேன். நான் படிக்கவே வேண்டான்னு சொல்றேன். என் பேச்ச கேட்காம பரீட்சை எழுத போற உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? எப்படியும் நீ பாஸ் ஆக போறது கிடையாது. அதுக்கு எதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும்? சித்தப்பா, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் உண்டுமா. மத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணாட்டினா என்னம்மா, மேல இருக்க என் மாமா கதிரேச ஆசீர்வாதம் எப்பயுமே உனக்கு உண்டு. நீ கண்டிப்பா பாஸ் ஆயிருவ. ஆயிட்டாலும் பார்க்க தானே போறோம். அப்பாவோட ஆசீர்வாதம் இவ்வளவு பாஸ் ஆக்க வைக்குதா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு மொத்தமா பார்சல் பண்ணி அனுப்பி வைக்குதான்னு? வாய கழுவு. சரி வா, நான் உன்னை கூட்டு போறேன். எங்க? எக்ஸாம் எழுத. நீ எதுல போவ? நான் உன்னை பைக்ல டிராப் பண்றேன். வா போலாம். அக்கறை இருக்கிற மாதிரி சும்மா நடிக்க வேண்டாம் சித்தப்பா. நான் பாஸ் ஆவேன்னு நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் எனக்கு ஒன்றும் உதவி பண்ண வேணாம். நம்பிக்கை இல்லாதவங்க கூட போனா அம்புட்டு நல்லா இருக்காது. என்ன சித்தப்பா, நான் சொல்றது சரிதானே? ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னடா பாக்குற? என் பிள்ளை எப்படி பரீட்சை எழுத கூட்டு போனோம்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா அக்கறைப்பட்டு குப்புற விழுந்துடாத. என்ன இவரு கூட்டு போறாரா? நீ வாடா செல்ல போலாம். பரீட்சையில பாஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் பாடம் கத்து தரேன். இறங்குமா, இந்தாங்க. என்ன சித்தப்பா, கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிய? எல்லாம் ஒரு காரணமா தாண்டா. எல்லாருடைய எதிர்ப்பை மீறி நீ பரீட்சை எழுத போறீல்ல. என்னதான் உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் அந்த கடவுளோட அருளும் நம்மளுக்கு துணையா இருக்கணும்ல. நல்லவங்களுக்கு நல்லது பண்ண அந்த ஆத்தா விட்டா வேற யார் இருக்கா? அதான் சாமியை பார்த்து ஒரு சின்னதா அர்ச்சனை பண்ணிட்டு போயிருவோம். எல்லாரும் நான் படிக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு நம்பிக்கை கொடுக்காம கேலியும் கிண்டலும் தான் பண்ணாங்க. நீங்க ஒருத்தர் தான் எனக்கு துணையா பக்கபலமா இருக்கீங்க. நான் பரீட்சையில நல்லபடியா பாஸ் ஆகணும்னு கடவுள்கிட்ட எனக்காக நீங்க ஒருத்தர் தான் வேண்ட வந்திருக்கீங்க. என் மகளுக்காக நான் வேண்டிக்காம வேற யாரு வேண்டிப்பா? வா போலாம். உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க நான் மட்டும் வரல, இன்னொருத்தர் வந்திருக்காரு. இங்க பாரு. யார் பேசுங்க? அர்ச்சனை அமுதா, மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓம் சர்வாத்மகா அனுகிரக சித்தாந்தம். கடவுளே, என் மக அவ வாழ்க்கையில முக்கியமான பரீட்சைக்கு போறா. அதுல அவ கண்டிப்பா பாஸ் ஆகணும். அப்பதான் அவ வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். அவளை கேலி பேசின எல்லாருக்கும் அவ சரியான பதிலடி அப்பதான் தர முடியும். பரீட்சே விஷயே பரீட்சே ஸ்தானே சகல பிராப்த சித்தார்த்தம் அபிவித்யாபாரங்க அற்புதார்த்தம். இந்தாங்க, நீங்க மனசுல நினைச்சது நிச்சயமா நடக்கும். ரொம்ப நன்றி. வாங்க. வேண்டிக்கிட்டது ஒரு அப்பச்சு இல்ல, 2 அப்பச்சு. வா போலாம். ஆத்தா, 2 அப்பச்சு இல்ல 3. அங்க பாரு. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரே மீனராசௌ ஜாதஸ்ய அமுதா நாமதேசிய சக குடும்பானாம். நான் எப்போவுமே சாமிகளை விட மனுஷங்களை தான் ரொம்ப நம்புவேன். இன்னைக்கு ஏன் உன்னை நான் பார்க்க வந்தேன்னா, என் பொண்ணு அமுதா அவள் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்துக்காக வேண்டி ஒரு எக்ஸாம் எழுத போகிறா. அவள் எப்படி பாஸ் ஆகிடுவா எனக்கே தெரியும். ஆனால் அவள் எழுதுகிற எல்லா பரீட்சையிலையும் 100க்கு 100 வாங்கணும்னா தெய்வ சக்தியும் துணை இருக்கணும்னு சொன்னாங்க.
மீனராசி உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திरे நட்சத்திரம். मीनरासौ जातस्य अमुदानामधेस्य तोटकुटुम्बं सहकुटुम्बानां परीक्षाविषये அவ பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கலனாலும் அவ எடுத்துக்கிட்ட முயற்சியில அவ தோத்துறக்கூடாது. இந்த பயலுக்கு உன் மேல பாசமும் அக்கறையும் இருக்குமா? வா. इन्दाक சரி சாமி. ஒரு வாத்தியாரா நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது 3 மாசத்துல நீ படிச்சு பாஸ் ஆக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா உன் புருஷனா பார்க்கும்போது என் பொண்டாட்டி தோத்துறக்கூடாது, நீ ஜெயிக்கணும்னு என் மனசு சொல்லுது. ரொம்ப அக்கறை. அதான் உனக்காக அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க வந்தேன். பாரா. சித்தப்பா, ஒரே ஆள் நேர்ல நான் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா கடவுள் கிட்ட வந்து நான் பாஸ் ஆகணும்னு வேண்டுனா கடவுள் இவங்களை என்னென்ன நினைப்பாக? இவங்க வேண்டுதலை எப்படி ஏத்துப்பாக? மனசுல நம்பிக்கை இல்லாதவங்க வேண்டுதல் எல்லாம் ஆண்டவன் ஏத்துக்க மாட்டான்னு சொல்லுங்க சித்தப்பா. மாப்பிள, அதான் சொல்லியாச்சுல, கிளம்பலாம்ல. அட நீ எதுக்குமா இவன்ட்ட வெட்டியா பேசிட்டு இருக்க? உன் மேல நம்பிக்கை வச்சிருக்க, நான் வேண்டிக்கிறேன். உனக்காக ஆத்தா உன் வேண்டுதலை ஏத்துக்குவா. போத்தா, கிளம்பு மாப்பிள, கிளம்பு. பிடிக்காதவங்க வேண்டுதெல்லாம் ஆத்தா ஏத்துக்க மாட்டாக. நிப்பாட்டுப்பா. இந்தாப்பா. ஆத்தா, ஒரு வழியா பரீட்சை எழுத வந்தாச்சு. அமுதா, பதட்டப்படாம கேட்ட கேள்விக்கு பதில் எழுது. என்ன டென்ஷன் ஆனா படிச்சதெல்லாம் மறந்து போகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேனா ஒழுங்கா எழுதான்னு பாத்துக்க, பென்சிலை சீவி வச்சுக்க. அப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேனே. சித்தப்பா, என்ன சொல்லிட்டு நீங்க எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்கீங்க? இருக்காதா பின்ன? என் மகன் எம்பிட்டு பெரிய விஷயம் பண்ண போறா, அதான் டென்ஷனு. அவங்ககிட்ட கேட்டு பாப்பமா. சார், இந்த 10வது பரீட்சை எழுதுற ஹாலுக்கு எந்த பக்கம் போவோம்? இந்த பக்கம் போவோமா? வாமா. பாப்பா, இந்த 10வது பரீட்சை எழுதுற இடம் இந்த இடம் தானே? ஆமா அங்கிள். இந்த பாருடா, திரும்ப சொல்றேன்னு நினைக்காத. நீ நல்லபடியா பரீட்சை எழுதணும். நம்மளை இலக்காரமா நினைக்கிற கூட்டத்துக்கு நம்ம பதில் சொல்லணும். நீ பாஸ் ஆகணும்னு தான் மேல இருக்க மாமனு நினைப்பாரு. சித்தப்பா, நீங்க இங்க இருந்தா நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துவீங்க. சரி சரி, நீ உள்ள போவாத்தா. நான் கேண்டீன்ல இருக்கேன். நீ பரீட்சை எழுதிட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். போ. சரி. என்ன மேடம், எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்களோ? உன்னை பத்தி நினைச்சாலும் கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. நீ கரெஸ்பாண்டண்டா இருந்த இந்த ஸ்கூல்ல 10வது பரீட்சை எழுத வந்திருக்க. ஒரு பேப்பர் கூட ஒழுங்கா படிச்சு கையெழுத்து போட தெரியாதனால தானே இந்த ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்புனாங்க. இவங்க இப்ப 10வது எழுத போறாங்களா? ஆமாமா மேடம், 10th 12th காலேஜ்னு படிச்சு வாத்தியார் ஆகி திரும்ப இந்த ஸ்கூலுக்கு கரெஸ்பாண்டண்டா வந்து உட்காருவாங்க. பூனை தன்னோட கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்குமா, அந்த மாதிரி இருக்கு. இவங்க கூட மேல நின்னுக்கிட்டு ஆகாயத்தை தொடணும்னு நினைக்கிறாங்க. இவளுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் கொடுக்காதீங்க. கொஸ்டின் பேப்பரை காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ஷீட்டே போதும். என்ன, நான் சொல்றது சரிதானே அமுதா? என்ன கையில புக் எதுவும் எடுக்காம வந்திருக்கீங்க? ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறவங்களே
கடைசி நிமிஷம் வரைக்கும் கையில புக்க வச்சு படிச்சிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் காலம் போன வயசுல தகுதிக்கு மீறி வந்து படிச்சிட்டு இருக்க. இதுல இம்பிட்டு தெனாவிட்டு வர பாஸ் ஆயிருவோன்னு அம்பிட்டு நம்பிக்கை. அமுதா மேடம், நீங்க மட்டும் அன்னைக்கு என் உசுரை காப்பாத்தலனா இன்னைக்கு நான் உசுரோடையே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டியிருந்த பல பெண்களோட உசுரை காப்பாத்திருக்கீங்க. எங்களுக்கு புது தன்னம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. நீங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கதா சொன்னாங்க. அதான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்ஸ். நீங்க நிச்சயம் நல்ல எக்ஸாம் எழுதுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரேன் மேடம். தேங்க்யூ. மேடம்க்கு சப்போர்ட் வேற. போடி போ, நீ எப்படி பாஸ் ஆகுறன்னு நானும் பாக்குறேன். டேய், என்னடா இவ பாட்டுக்கு பரீட்சை எழுத போயிட்டா? ஒருவேளை நல்லா எழுதி பாஸ் கீஸ் ஆயிட்டா என்னடா பண்றது? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க? நீ என்னடானா உனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரியில இருக்க. இருக்கா? நான் அதை பத்தி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வேளை அவங்க சொல்ற மாதிரியே அப்பா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பாஸ் ஆயிட்டா, அதுக்கு நாம அவங்கள பரீட்சை எழுத விடாம எப்படியாச்சும் தடுக்கணும். அத பத்தி தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன்க்கா. என்னடா அம்மா? என்னடா ஏங்கா அவங்க அம்மா பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம பரீட்சை எழுத போயிட்டாங்களே, இதுல கொஞ்சம் கூட அம்மா மேல அவங்களுக்கு அக்கறை பாசம் எதுவும் கிடையாதுன்னு தானே அர்த்தம்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா. அவ பேச்ச மீறி வேணா போயிருக்கலாம், ஆனா அவளுக்கு அம்மா மேல பாசம் இருக்குடா. இல்லக்கா, அவங்களுக்கு அம்மா மேல பாசமும் இல்ல, மரியாதையும் இல்ல, அக்கறையும் கிடையாது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவளுக்கு அம்மா மேல எல்லாம் பாசம் நிறைய இருக்கு. இல்ல இருக்குடா. இல்ல இருக்கு. ஐயோ நிறுத்துங்க. அவளுக்கு என் மேல பாசமும் இல்ல, மரியாதையும் இல்ல. அதுக்கு எதுக்கு நீங்க அடிச்சுக்கிறீங்க? அப்படி சொல்லுமா அக்கா கிட்ட. அக்கா இப்ப என்ன சொல்ற? அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. அவளுக்கு அம்மா மேல நிச்சயமா பாசம் இருக்குடா. இப்ப என்ன, நம்ம ரெண்டு பேர்ல யார் சொல்றது உண்மைன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். அம்புட்டு தானே? சரி, அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். ஏன், என்ன பண்ண போற? பேசாம அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கன்னு ஒரு தகவலை சொல்லுவோம். உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி அவங்களுக்கு அம்மா மேல பாசம் இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ, ஓடி வந்துருவாங்கல்ல. எதுக்கு இது இந்த தேவையில்லாத டெஸ்ட்? அவ கண்டிப்பா வரமாட்டா. அவளுக்கு என் மேல எந்த பாசமும் இல்ல. இல்லம்மா, அவன் சொல்றதுதான் கரெக்ட். அப்பதான் நான் சொல்றது கரெக்ட்னா அவனுக்கு உனக்கும் புரியும். கண்டிப்பா அவ வருவா. அவளுக்கு உன் மேல பாசம் இருக்கு. அக்கா இல்லக்கா, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றது கேளு. இருக்குடா. இல்லன்னு சொல்றேன்ல. இருக்குன்னு சொல்றேன்ல. சரி, அப்போ ஒரு பெட் வச்சுக்கலாமா? அவங்க வர மாட்டாங்கன்னு நான் 1000 ரூபாய் பெட் கட்டுறேன். 2000 ரூபாய் பெட். அவ வருவா. பார்க்கலாம். பார்க்கலாமா? பாத்துறலாம். பார்க்கலாம். அவங்க வர மாட்டாங்க. பார்க்கலாம்டா. யார் இந்த நேரத்துல போன? இந்த நேரத்துக்கு இவ எதுக்கு போன் பண்றா? சொல்லுமா. மாமா, மாமா. என்ன மாமா மாமான்னு விஷயத்த சொல்லு. மாமா, அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மாமா. பேச்சு முச்சே இல்ல மாமா. மாமா, எங்களுக்கெல்லாம் ஒரே பயமா இருக்கு மாமா. என்ன சொல்ற பரம? மாமா,
எப்படிடா எப்படி என் நடிப்பு? அதான் என் அக்காவாச்சே. நீ போய் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அமுதா அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி வருவா. டேய் 2000 ரூபாய் எடுத்து வை. என்ன அவங்கள அது வரதாவது, நீ முதல்ல 1000 எடுத்து வெய்யி. வருவாடா? வரமாட்டாங்க 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 வருவாடா? வரமாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அமுதாட்ட இந்த விஷயத்த சொல்லுவோமா வேணாமா? சரி சொல்லிட்டு போவோம். அமுதா, இங்க வாத்தா. என்ன சித்தப்பா? வாத்தா வா. என்ன சித்தப்பா? எதுக்கு சித்தப்பா கூப்பிட்டிய? அக்கா மயக்கம் போட்டு விழுந்துருச்சா? சித்தப்பா என்ன சொல்றீங்க? அம்மாடி, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. நான் உடனே கிளம்புறேன். இதை சொல்லிட்டு போலான்னு உன்னை கூப்பிட்டேன். நீ ஒழுங்கா பரிச்சை எழுதுமா. எங்க அக்காவுக்கு எது ஆயிராம நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். என்ன சித்தப்பா பேசுறீங்க? அத்தை இந்த மாதிரி ஒரு நிலைமையில கிடக்கும் போது என்னால எப்படி நிம்மதியா பரிச்சை எழுத முடியும்? அதுக்கு நீ வந்துட்டா சரியா போயிருமா? இந்த பாரு, உனக்கு இது எம்பிட்டு முக்கியமான பரிச்சை. இதை எழுத முடியாம போச்சுன்னா நீ பட்ட கஷ்டம்லாம் பாழா போயிருமா. அத்தை அங்க அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி இங்க பரிச்சை எழுதுறது சித்தப்பா? என் நினைப்பு பூரா அவங்க மேலதான் இருக்கும். சித்தப்பா வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அட என்னம்மா நீயே? நீங்க வாங்க சித்தப்பா வாங்க. ஐயோ, சொன்னா கேட்க மாட்டேறியே நீயே. என்ன சித்தப்பா இப்படி ஆயிடுச்சு? என்ன இது? அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? அட ஒண்ணும் ஆகாதும்மா. அதுக்கு சுகர் இருக்குல்ல, ஏதாவது ஸ்வீட்டை துண்டு தொலைச்சிருக்கோம். எத்தனை தடவை சொல்றது மருந்து மாத்திரையை சாப்பிடுன்னு? கேட்கறது இல்ல. எப்ப பார்த்தாலும் வீட்டுல டென்ஷனு டென்ஷனு டென்ஷனு. இந்த வடிவேல் பையன் வேற அப்பப்ப ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கான். அதுவும் இல்லாம நீ இன்னைக்கு பரிச்சை எழுத போறீல, அந்த காண்டு வேற. எங்க நீ படிச்சு பாஸ் ஆயிடுவேங்கிற பயம். அதெல்லாம் இருக்காது சித்தப்பா. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ சும்மா இருப்பா. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா. இந்த அக்கா சும்மா வந்து வயசான காலத்துல பேசாம அடங்கி கிடக்கிற விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. நீ வேற அதுக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு தான் புள்ள மட்டும் படிச்சு பாஸ் ஆகணும், நீ படிக்க கூடாது. என்ன அதான் பிரஷர்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கோம். போய் பாப்பா, ஒண்ணும் ஆகாது. பேசாம வா. சண்டாளி எப்படி குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கா பாரு. அத்தை அத்தை நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டதா சொன்னாங்க. என்னாச்சு அத்தை? இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல? சொல்லுங்க அத்தை. அக்கா உன்னேத்த என்னாச்சு உனக்கு? ஏ பரம எங்கடி இருக்க? அக்கா சொல்லுக்கா. நீ பேச்சு மூச்சு இல்லாம மயக்கம் போட்டு கிடக்கான்னு பரம சொன்னாலே. நாங்க பதறி அடிச்சு போய் வந்தா நீ நடா அரிசியில கல்ல பொறுக்கிட்டு இருக்க. டேய் வடிவேலு, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருடா. பாத்தியா? நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? அமுதாவே வந்துட்டா. எடு 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 2000 ரூபாய் எடு. நான் தான் ஜெயிச்சா. எடு. சரி இரு இரு. எடுடா. குடு குடு. அமுதா, உன்னால 2000 ரூபாய் லாபம். என்னங்க அண்ணமண்டி இப்படி பண்ணிட்டீங்க? உங்களால எனக்கு 2000 ரூபாய் லாஸ். உங்களுக்கு பரிச்சை தான் முக்கியம். அம்மாக்கு என்ன ஆனாலும் நீங்க வரமாட்டீங்கன்னு பெட்டு கட்டின. அக்கா என்னடானா நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. கடைசியில அக்கா ஜெயிச்சு பிடிச்சு என்ன நீங்க தோக்கடிச்சு போட்டீங்க பாத்தீங்களா? போங்க. அத்தை இங்க என்ன நடக்குது? இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு
பரீட்சை கூட எழுதுறதை விட்டுட்டு பதறி அடிச்சுட்டு இங்க ஓடி வந்தா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு புரியல? இந்த அமுதாக்கு உங்க மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் எப்படி பாசமும் மரியாதையும் இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? என்ன போய் சந்தேகப்பட்டு எனக்கு நீங்க பரீட்சை வைக்கிறீங்களா? இதுக்கப்புறமும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அவங்கதான் எப்பவுமே என்ன படிக்க விடாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணவே நான் நினைச்சு கூட பாக்கல அத்தை. ஏதோ கோபத்துலதான் இப்படி புரியாம நடந்துக்கிறியேன்னு பார்த்தேன். ஆனா இவ்வளவு தூரம் டிராமா பண்ணுவியன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.